ஒரு சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சாச்சு. நல்லா ஏர் டைட்டாக. இப்போ நல்லா வெந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். பார்த்துடலாம். சிவத்துடன் தான் செக் பண்ணி சொல்ல போகிறோம். ஆமாம் தானே? இங்கே தானே இல்லை, நீ தான் செக் பண்ணோம்ல. என்ன தானே இல்லை, செக் பண்ணி சொல்லிடுவியா வெந்துடுச்சான்னு? ஓகே, எஸ், யம்மி சிக்கன் கிரேவி இஸ் ரெடி. இவங்களை குழம்புல போடுற மாதிரி வாங்கின சொன்னால் எல்லாம் பிரியாணியில் போடுற மாதிரி பெரிய பெரிய பீஸாக வாங்கி வந்திருக்காங்க. ஒரு வாயில் இதெல்லாம் போகாது, இந்த மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன பீஸை கொடுத்து செக் பண்ண சொல்லலான்னு பார்த்தா எல்லாம் பெரிய பீஸாகவே இருக்குது. ஐயோ, இதுவும் உள்ளே போய் விழுந்துடுச்சு. இப்போ நான் என்னத்த பண்ணுவேன்? ஓகே, ஒன்று கிடச்சிருக்கு. இதில் பாதியாக கட் பண்ணி செக் பண்ண சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நல்லா வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு டவுட் இருக்குது. நம்ம சிக்கன் கிரேவியை ஒரு வீடியோ எடுத்துடலாம். இதில் ஒரு குட்டி பீஸ் இருக்குது பாருங்கள். இதை வந்து சிவத்தெல்லாம் கொடுத்துடலாம். ஐயோ, அது உள்ள போயிடுச்சு. ஏதாவது ஒரு குட்டி பீஸ் கிடச்சா இதோ கிடச்சிடுச்சு. எப்படி இருக்குது நம்ம கிரேவின்னு எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கடைசி வரைக்கும் தரமாட்ட போல பாருங்க, கோவப்படுறான். இருடா, சூடாக இருக்குல்ல, ஆறி தானே கொடுக்கணும். வீடியோ எடுத்துதானே. இந்தா, என்ன வெந்துடுச்சா? அது அழிக்காத, ரெட்டி இருக்குதுடா, ஊற்றி கொண்டா. நம்மளுக்கு வேலை வச்சுட்டு போயிடாது. இப்போ தான் நான் வேலையெல்லாம் முடிச்சிருக்கேன். என்னடா, ஓகேவா? ம், வெந்துடுச்சாங்களா? ஓகே ஓகே. இதை போய் கொடுத்து வெந்துடுச்சான்னு கேளுங்க.